அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அதிகாலையில் நமக்கு வந்த மிக முக்கியமான ஒரு செய்தி நண்பர்களே, பாகிஸ்தானுக்கு உள்ள புகுந்து இந்தியா ஒரு தீவிரவாதியை போட்டு தள்ளி இருக்குது அப்படிங்கிற செய்தி தான் அது. அந்த விஷயம் வெளியில வந்த உடனேயே பாகிஸ்தான் குய்யோ முறையோன்னு பயங்கரமா அலற ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்கிறோம். யார் இந்த தீவிரவாதி? இந்தியாவில் பலரையும் கொன்று குவிச்சிருக்கிறான், சுட்டு தள்ளி இருக்கிறான் அப்படின்னு இவன் மேல பல கேசுகள் இருக்குது. இந்தியாவில் இவன் பயங்கரமான ஒரு தீவிரவாதி அப்படின்னு இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. யார் இந்த தீவிரவாதி? இவனை எதுக்கு இந்தியா இப்பொழுது போட்டு தள்ளுச்சு அப்படிங்கிறதும், இந்தியா எப்படி இவனை போட்டு தள்ளுச்சு அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான கதையும் நம்ம முதல்ல பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்த 2 செய்திகள் வர்றது பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் தொடர்பான செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்குது. மிக முக்கியமான சில செய்திகள் அது. முதல்ல இந்த பாகிஸ்தான் தீவிரவாதி செய்தியை பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த பங்களாதேஷ் செய்தி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த 3மே இந்தியாவுக்கு மிக முக்கியமான செய்திகளாக அமைஞ்சிருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறோம். இந்த வீடியோவை முழுசா கேளுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. கீழே பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதில் கிளிக் பண்ணீங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். நாம் இத்தனை எஃபர்ட் போட்டு நாம் போடுகிற வீடியோக்கள் உங்களை போன்ற பலரையும் வந்து சேரணும் அப்படின்னா எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. இதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆதரவுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்தில் வச்சு ஒரு பயங்கரமான தீவிரவாதி சைஃபுல்லா கலீத் அப்படிங்கிறது அவனுடைய பெயரு. அவனை வந்து அடையாளம் தெரியாத ஒரு நபர் சுட்டு கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. இந்த அடையாளம் தெரியாத நபர்கள் தொடர்ந்து பாகிஸ்தான்ல, கனடால மற்றும் பிற இடங்கள்லையும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிற தீவிரவாதிகளை சுட்டு கொள்றது ஒரு வழக்கமான விஷயமாக மாறிவிட்டது. இதை ரா அமைப்பு தான் செய்யுது அப்படின்னு பல காலமாக பாகிஸ்தான், அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட பல நாடுகள் இந்தியா மீது குற்றம் சாட்டி வருது. அதே மாதிரி தான் இந்த சைஃபுல்லா கலீத் ஒரு அன்னோன் கன்மேனால, ஒரு அடையாளம் தெரியாத நபரால சுட்டு கொல்லப்பட்ட பிறகு வெளியிட்ட செய்தி குறிப்பில் இது இந்தியாவுடைய ரா அமைப்புடைய ஒரு கைவரிசை தான் அப்படின்னு பாகிஸ்தானுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற செய்தியில சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த சைஃபுல்லா கலீத் அப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க, இவன் இந்தியாவில் பலரை சுட்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதான் விஷயம் நண்பர்களே. ஒரு 5 வருட காலம் அவன் வந்து இந்தியாவில் வாழ்ந்திருக்கிறான், தலைமறைவாக இருந்திருக்கிறான். அந்த சமயத்தில் நம்ம சரியா சொல்லணும்னா 2001ஆம் ஆண்டு நண்பர்களே, சிஆர்பிஎஃப் கேம்ப் ராம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற சிஆர்பிஎஃப் கேம்பின் மீது இவன் தாக்குதல் நடத்தினதுல பல சிஆர்பிஎஃப் ஜவான்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் மீட்டிங் நடந்து கொண்டிருந்த போது அதுக்குள்ள போய் இவன் கண்ணுமண்ணு தெரியாம சுட்டதுல பலரும் உயிரிழந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் நாக்பூர்ல இருக்கிற ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மீது இவன் தாக்குதல் நடத்தியிருக்கிறான் 2006ல். இந்த 3 தாக்குதல்களையும் இவன் தான் முன்னின்று நடத்தினா அப்படிங்கிறது தெளிவாகி இருக்குது. இது போக இந்தியாவில் நடந்த பல தாக்குதல்களுக்கு இவன் மூளையாக செயல்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற விஷயமும் ஏற்கனவே வெளியாகி இருக்குது நண்பர்களே. 2006 வரைக்கும் இந்தியாவில் தலைமறைவாக இருந்தவன் அதற்கு பிறகு தப்பிச்சு நேபாளுக்கு ஓடி போயிடறான். நேபாளில் போய் அங்க ஒரு ஹிந்து பேரை வச்சுக்கிட்டு, அதுவும் எப்படி வினோத்குமார் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாத்திக்கிட்டு அங்கேயே அவன் குடியிருக்கிறான். பல வருடங்கள் அங்க குடியிருந்ததோட இல்லாம அந்த காலகட்டத்தில் நேபாளிலேயே நக்மா பானு அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணமும் செய்து நேபாளிய சிட்டிசன் போலவே இவன் வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிற தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்குது. அதற்கு பிறகு இப்பொழுதுதான் சில வருடங்களுக்கு முன்பு இவன் பாகிஸ்தானுக்கு திரும்ப போய் தன்னுடைய அமைப்பான லஷ்கர்-இ தொய்பாவுடைய தலைமைக்கு நெருக்கமாக இருந்து இந்தியாவின் மீதான தீவிரவாத நடவடிக்கைகளை இவன் பிளான் பண்ணி செய்ததாக சொல்லப்படுது. இவன் இந்தியாவில் இருந்த காலகட்டத்தில் பல அசட்டுகளை உருவாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அசட்டுனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஸ்பைகளை.
அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு உளவு பார்க்கக்கூடிய ஆட்களை இவன் இங்க உருவாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னும் நேபாள் போன பிறகும் கூட இவன் இந்த வேலைகளில் தீவிரமாக இருந்தான். இந்தியாவை பற்றிய தகவல்களை சேகரித்து அங்கே அனுப்புறது, அங்கேருந்து அதற்கு பிறகு எங்கே எப்போ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டு கொடுக்கறது, பிறகு அங்கேருந்து பொருட்களை தருவித்து இந்தியாவில் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை இவன் செய்துட்டு இருந்திருக்கிறான். அவனைத்தான் நேற்றைய தினம் யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் சுட்டு தள்ளியிருக்கிறாரு, போட்டு தள்ளியிருக்கிறாரு அப்படிங்கிற அற்புதமான செய்தி நமக்கு கிடைத்திருக்குது. இது ரா தான் பண்ணுச்சா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக ரா அமைப்பு வாயை திறந்து சொல்ல போறது இல்லை. ஆனால் இந்த தொடர்ச்சியாக நடந்திருக்கிற சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா கனடாவில் பல காலிஸ்தான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, பாகிஸ்தானில் பல இஸ்லாமிய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டவங்க. இப்படி இருக்கிறவங்கள அடையாளம் தெரியாத ஒருத்தரோ சில நபர்களோ வந்து அவங்கள கொன்று போட்டுட்டு அவங்க தலைமறைவாயிடுறது வழக்கமாக நடந்திருக்குது. இந்த எல்லா சம்பவங்கள்லையுமே இதுதான் மோடஸ் ஆபரண்டி. அதே வரிசையில் இதுவும் இருப்பதால கண்டிப்பாக இதையும் ரா அமைப்பு தான் செய்திருக்கும் அப்படின்னு பலரும் நம்புறாங்க நண்பர்களே. உண்மை என்ன அப்படிங்கிறது அந்த கிளாசிஃபைடு ஃபைல்ஸ் என்னைக்காவது வெளியில வந்தா அன்னைக்கு தான் தெரியும். சரி நண்பர்களே, இதற்கு பிறகு அடுத்த செய்தி பார்க்க போலாம். பங்களாதேஷ் தொடர்பான செய்தி. அது பங்களாதேஷ் மீண்டும் மீண்டும் இந்தியாவை சீண்டிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2 தினங்களுக்கு முன்பு யூனஸ் வந்து ஒரு மீட்டிங்ல பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் மற்றும் வடகிழக்கு மாகாணங்கள் அப்படின்னு அழைக்கிற 7 சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரேடு அக்ரிமெண்ட்டை நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரிடா, 7 சிஸ்டர்ஸ் வந்து இந்தியாவோட ஒரு பகுதி தானே, அப்ப இந்தியாவையே நீ சொல்லாம 7 சிஸ்டர்ஸ்னு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை மட்டும் சொல்றையே அப்படின்னு கேட்டபோது நம்மால பதிலே சொல்லல. அவனுடைய பிளான் வந்து இந்த பங்களாதேஷை பிடிச்சிருக்கிற ஏழ்றையான யூனுஸோட பிளானு எப்படியாவது இந்த வடகிழக்கு மாகாணங்களை இந்தியாவிடம் இருந்து பிரித்து ஒன்று பங்களாதேஷோட இணைச்சிக்கிறது, இல்லைன்னா அந்த பக்கம் சைனாவோட இணைச்சிட்டா தனக்கு வந்து எல்லா சௌரியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆளு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏண்டா நீ வந்து இதையெல்லாம் செய்கிற வரைக்கும் எங்கள் ஏன்னு பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஏற்கனவே பதில் அளிச்சிருச்சு. ஆனால் மீண்டும் யூனுஸின் மீது கடுப்பான இந்தியா நேற்றைய தினம் ஒரு கடுமையான ஒரு உத்தரவை போட்டிருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, இந்தியாவில் தரை மார்க்கமாக இனிமேல் எந்த டெக்ஸ்டைல்ஸோ எந்த விதமான இறக்குமதிகளோ நடக்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. 3 சீ போர்ட்ஸை மட்டும் அனுமதிச்சிருக்குது. ஆனால் அந்த துறைமுகங்களுக்கும் கூட இவனுக்கு வந்து லேண்டு வழியாக கொண்டு வர முடியாது சரக்குகளை அப்படின்னு போட்டுருச்சு. இதில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை பங்களாதேஷ் சந்திக்கும் சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் அதனுடைய இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லையா, அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே குறைந்தபட்சம் 770 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு பங்களாதேஷுக்கு ஒரு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான ட்ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2.5 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்குது. அது அநேகமாக இந்த வருடம் பாதியாக குறைந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த யூனுஸ் கிறுக்கன் பேசினதை நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒரு சீனை பாருங்க. இதோட தொடர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதாவது துருக்கியுடைய ஆதரவாளர்கள் நேற்று பங்களாதேஷில் சாலையில் இறங்கி தாங்கெல்லாம் வந்து கொண்டாட்டங்களில் ஈடுபடுறாங்க. இப்போ இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களை அவங்க கிளப்புறாங்க. அதே போல் அவங்க வந்து பத்திரிகையாளர்களுக்கு அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. அப்பொழுது அவங்க ஒரு மேப் ஒன்று அவங்களுக்கு பத்திரிகையாளர்களிடமும் பொதுவெளியிலையும் காட்டுறாங்க. அதுக்கு பேர் கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த கிரேட்டர் பங்களாதேஷ்னா என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்களாதேஷும் இந்தியாவுடைய வடகிழக்கு மாகாணங்கள் இருக்குது இல்லையா, 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னானே யூனுஸ், அந்த வடகிழக்கு மாகாணங்களையும் பங்களாதேஷோட இணைச்சு புதுசா இவனே ஒரு மேப்பை விட்டுருக்கிறானுங்க. கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு மேப்பை இவனுங்க விட்டுருக்கிறானுங்க. இந்த மேப் வெளியான உடனேயே இந்தியா பயங்கர கடுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யூனுஸுடைய சாமர்த்தியம் என்ன அப்படின்னா, அவன் அரசாங்க ரீதியாக இந்த மேப்பை எல்லாம் ரிலீஸ் பண்ணல,
மாறாக துருக்கியுடைய ஆதரவாளர்கள் நேற்றைய தினம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்படி ஈடுபட்ட போது ஒரு சிலர் இந்த மாதிரியான ஒரு புதுவிதமான ஒரு மேப்பை அவங்க உருவாக்கி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் இந்தியாவிடம் வளவலா கொலவலான்னு ஒரு சாஜாபு சொல்லியிருக்கு. ஆனா இந்தியா அதையெல்லாம் காதுல வாங்குறதாக இல்லை நண்பர்களே. பங்களாதேஷின் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்தியா தயாராகி வருது. அடுத்த சில நாட்கள்ல நமக்கு இதற்கான செய்திகள் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதா எனக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, மொத்தத்தில் பங்களாதேஷுக்கும் நேரம் சரியில்லை, பாகிஸ்தானுக்கும் நேரம் சரியில்லை, அதுக்கும் அடுத்ததாக துருக்கி இருக்கான்ல அவனுக்கும் நேரம் சரியில்லை அப்படிங்கிறதான் உண்மை. இந்தியா இந்த 3 நாடுகளையும் பழிவாங்குவதற்காக தயாராகி கொண்டிருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏற்கனவே துருக்கி மீது நாம் பல பொருளாதார தடைகளை விதிச்சிட்டோம், பாகிஸ்தானை அடிச்சிட்டோம், பங்களாதேஷ் மீதும் பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கிறோம். இதற்கு அடுத்த கட்டமாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மோடி அவர்கள் எப்படி எடுத்து வைக்க போகிறாரு அப்படிங்கிறத ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நண்பர்களே. உங்களோடு சேர்ந்து நானும் இந்த செய்திக்காக காத்திருக்கிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.